அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிக்கு வந்தனால் இப்பொழுது கூடுவாஞ்சேரியிலிருந்து சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனலிலிருந்து ரவிகுலம் பேசுகின்றேன். இன்று வள்ளல் பெருமான் கூறிய சன்மார்க்க சங்கத்தினை பற்றி திருநெறி ஒன்று, அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு பருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு மறுதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாது கலக்கமடையாது கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேன. இதில் பெருமான் அவர்கள் திருநெறி என்றோ சிவநெறி என்றோ குறிப்பிடும் சுத்த சன்மார்க்க நெறியானது உண்மையும் பொதுமையும் கலந்த பெருநெறியாக விளங்குகிறது. பரம்பொருளானது ஆன்மாக்களை பிறப்பில் ஈடுபடுத்தி அவைகளை ஆணவ மனத்தை நீக்கி ஆட்கொள்ள வேண்டிய முயற்சியில் ஈடுபடும் போது முதன்மை நிலையில் தன்னிடம் பல்வேறு குணங்களை அமைத்துக் கொள்கிறது. இவற்றை எண் குணங்களாக வகைப்படுத்துகிறோம். ஆனால் அது என்றும் தன்னளவில் கருணையையே அருளையே தன்மை குணமாக தன் உண்மை குணமாக கொண்டுள்ளது. அதனால்தான் திருநெறி என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே, அருளே நம் குணம், அருளே நாம் அறிவாய் என்ற அகவல் வரிகள் மூலம் வள்ளல் பெருமான் அருள்வதால் அருட்பெருஞ்சோதி இறைவனை தந்தையாக கொண்ட ஆன்மாக்களின் தன்மை கருணையே ஆகும். அந்த கருணை தான் திருநெறி என்று கூறப்படுகிறது. ஆன்மாக்களின் இயற்கை குணம் தயவு ஆகும். ஆணவ மலம் ஆன்மாக்களை மறைப்பதால் சுத்த ஞானம் பெற முடியாமல் அசுத்த ஞானத்தில் அழுந்து தன் உண்மை நிலையை உணராமல் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றன. ஆகையால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆன்மாக்கள் தன் இயற்கை குணமாகிய தயவை பிற உயிர்களிடத்தில் செலுத்தி அதனால் திருவருளை பெற்று தனக்குள்ள குற்றங்களை நீக்கிக் கொண்டு பேரின்ப சித்தி பெறு வாழ்வில் வாழ வேண்டுவது சுத்த சன்மார்க்க கொள்கையாகும். சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெரிய தயவை ஆகிய கடவுளின் திருவருளை பெறுவது சன்மார்க்க நெறியாகும். அதனால்தான் திருநெறி என்று அதுவே ஒன்று என்றோ அதுதான் சமரச சன்மார்க்கத்தினுடைய சிவரென்று என்றோ உணர்ந்து உலகில் இன்று சன்மார்க்கத்தை சேர்ந்திடுவேன் என்று கூட்டுகின்றார். சாத்திய நிலைகளும் அதற்குரிய சாதன நிலைகளும் இணைந்து விளக்கும் முறையில் அமைந்த இந்நெறியே உண்மை பொது நெறியாகும். உண்மை என்பதற்கு சத்தியம் என்று பொருள். உண்மை மார்க்கம் என்பதற்கு சத்திய மார்க்கம் என்றும் அதுவே சன்மார்க்கம் என்றும் விளக்கம் தருகின்றார். மதவாதிகளும் சமயவாதிகளும் தத்துவ மார்க்கங்களை உண்மை மார்க்கம் சத்திய மார்க்கம் என்று வழங்குவது போல் நம் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வகை ஜீவகாருண்ய வகை பிரிவு செய்யப்பட்டு தம் மூலமாக விளக்கமும் நடைமுறைப்படுத்தலும் செய்யப்பட்டு என்ற கொள்கையை உண்மை மார்க்கம் என்று சொல்கின்றார். உண்மை மார்க்கம் சத்திய மார்க்கம் என்பதற்கு வள்ளல் பெருமானார் தனி மனிதன் ஒருவனை எடுத்துக்கொண்டால் அல்லது உடம்பு எடுத்து வாழும் எந்த ஒரு உயிரை எடுத்துக்கொண்டாலும்
அது 4 வகை பகுதிகளை கூட்டமைப்பாக இருக்கிறது. புற உடல், அகக்கருவிகள், ஆன்மா மற்றும் பரம்பொருள் என்ற 4 இணைப்பிலேயே அந்த உடல்கள் உயிர்கள் எடுத்து உள்ளது. குறிப்பிடப்பட்ட 4 இறைவனோ ஆன்மாவோ சத்திய பொருள், புற உடலோ அகக்கருவிகளோ இறந்து பிறந்து வருகின்ற மாற்றமும் பொருள்கள். எனவே அசத்திய பொருட்கள். அசத்தியம் என்பதற்கு பொய் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஆன்மா மற்றும் ஆன்மாவில் உள்ளிருக்கும் பரம்பொருளைப் போலவே அகக்கருவிகளாகிய மனம் முதலியனவும் புறக்கருவியாகிய உடலும் சத்திய தன்மையை, உண்மை தன்மையை பெற வேண்டும். அனைத்தும் சத்திய பொருள்களாக அமைந்து நிற்க அத்தகை அழியாத உடம்பினுள் வாழ்வதற்கு உரிய மார்க்கமே, கொள்கையே உண்மை கொள்கை என்று விளக்கி அருளுகிறார். ஆன்மா மற்றும் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் பரம்பொருளைப் போலவே அகக்கருவியாகிய மனம் முதலியவும் புறக்கருவியாகிய உடலும் சத்தியத்தன்மையை பெற வேண்டும். அனைத்து சத்திய பொருள்களாக அமைந்து நிற்க அத்தகைய அழியாத உடம்பில் வாழ்வதற்குரிய மார்க்கமே, கொள்கையே உண்மை கொள்கை, அதுவே சன்மார்க்க கொள்கை என்று நினைத்து எல்லோரும் சன்மார்க்கத்தை சார வேண்டும். இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் இருக்கிறார். இயற்கையில் தானே உள்ளராய் விளங்குபவர் இறைவன். இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லாமுடைய அற்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் சத்திய அறிவால் அறியப்பெறுகின்ற கடவுள் ஒருவரே என்றும் கடவுள் உண்மையை விளக்கி இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் இறந்து இறந்து வீண் போகாமல் விரைந்து விரைந்து உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுப குணங்களை பெற்று நற்செய்திகள் உடையவராய் எல்லா சமயங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும் உண்மை பொதுமை திருநெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெரு வாழ்வில் பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஒரு ஞான சபையை பூர்வ ஞான சிதம்பரத்தின் பார்வதிபுரம் கொடுக்கின்ற சித்தனை ஞான தலத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் கடம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்து சமீபத்து தருணம் என்றும் திருவன் குறிப்பால் அறிவித்தது பற்றி அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறந்தும் அமர்ந்தருளே யாதோர் தடைகளும் இன்றி அத்திருஞான சபையில் தோன்றி விளங்க செய்தருளிய தேவரின் பெருங்கருணையை கருதும் தோறும் அடைகின்றோம் என்று வள்ளல் பெருமான் அருள்மொழிகளை இங்கு ஊற்றுள்ளார். உத்தரஞான சிதம்பரம் என்பது எல்லா நெறிகளையும் தன்னுள் மருவ வந்தவையால் எல்லா அனுபவங்களும் எல்லா அனுபவங்கள்னா 6 சமயங்களும் அவை சேர்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஒருமையாக உத்தரஞான சிவத்தில் உண்டு. அதனால் அந்த சிதம்பர அனுபவத்தை எந்தவித சமய மத நெறிகளிலும் பெற முடியாது. இவ்விளக்கத்தையே சமரசம், சுத்தம் என்ற சொற்களில் உண்மை பொருளாக கொள்வது வள்ளல் பெருமானின் மரபு. திருவருள் சக்தியாக நின்று இவ்வுலக உயிர்களுக்கு அனைத்து விலங்குகளையும் வழங்குவான். இந்த நிலை அடைந்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அனைத்து நிலைகளை ஏற்று உலகத்து உயிர்கள் வழங்கி கொண்டிருக்கும் உண்மை பொது நெறியானவர், உண்மை பொதுமை திருநெறியாவர். மேலே குறிப்பிட்ட கட்டி காரணங்களால் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க கொள்ளை விளக்கத்துக்குரிய தனி கொடியையும் தனித்த நிறைமொழி எனப்படும் திருவள் மகாமந்திர வாக்கியமான
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தையும் எடுத்துக்கொண்டு ஆண்மநேய ஒருமைப்பாட்டிற்கு கொண்டு விளங்குகின்றார் என்று உணர்த்தல் வேண்டும். ஆகவே அத்தகைய சிவநெறி ஆகிய திருநெறியை ஆகிய சமரச சன்மார்க்க கொள்கையை காலமுள்ள போதே இன்னும் வீண்காலம் கழிக்காமல் பிறர்கரிய மானிட தியாகத்தை எடுத்த நம்மவர்கள் அனைவரும் 13வது நிலையில் ஞானசரியில் இருந்து தொடங்கி 16 நிலை ஆகிய ஞானத்தில் ஞானம் வரை பெற்று சென்று மரணமில்லா பெருவாழ் வாழ்வதற்காகவே வள்ளல் பெருமான் இங்கு வருவிக்க உற்றார். அவர் தம் கொள்கையை ஏற்று நாம் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.